செல்லம்மா சீரியல்ல தன் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்ட ஜானகி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும்னு கோயிலுக்கு போறாங்க. அங்க ஜானகியை பார்த்த கோயிலையர், ஜானகி சித்து பத்தின விஷயம் நாங்க நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு மேகா மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. பொண்ணு இவ்வளவு தைரியமா எந்த மீடியா முன்னாடி இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனா மேகா உறுதியா சொல்றானா, அப்ப நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்க. உண்மையா இருந்துச்சுன்னா சித்துக்கு மேகாவே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்றாரு. ஜானகி பேசுறதை கேட்டு இந்த மேகா அங்க வந்து, ஐயரே நீங்க சொல்றது உண்மையானதுதான், சித்து தான் தப்பு பண்ணிருக்கான், அவனை காப்பாத்துறதுக்காக அவங்க மொத்த குடும்பமும் இறங்கிருக்காங்க, குடும்ப ஆளுங்க அவனை பாதுகாக்க தான் பாக்குறாங்க தவிர என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை யாரும் கேட்க தயாரா இல்ல. அத்தை நீங்க மட்டும் சித்தார்த்த என் கூட கல்யாணம் பண்ணி வைக்கல, அவனை பத்தி இன்னும் மீடியால தப்பு தப்பா பேசுவேங்கிறாங்க. ஜானகியும் கோவப்பட்டு என் பையனை பத்தி இன்னும் தப்பா சொல்லுவேன்னு மேகாவை கண்ணத்திலே அரைஞ்சி ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்றாங்க. லண்டன்ல இருந்து கிளம்பி சென்னை வந்த மகேஷ் மேகா வீட்டுக்கு போகணும்னு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து டாக்ஸியை தேடுறாரு. எந்த டாக்ஸியும் கிடைக்காதனால அங்க இருந்த மாணிக்கத்தோட ஆட்டோல ஏற வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. மாணிக்கமோ மகேஷ் டென்ஷனா இருக்கிறத கவனிச்சு, சார் என்ன சார் ஆச்சு, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களே, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு எப்படியாச்சும் விஷயத்த தெரிஞ்சுக்க பாக்குறாரு. தெரியுமா மாணிக்கம் மகேஷ் கிட்ட, சார் சித்து சார் பத்தின விஷயம் தெரியுமா, இப்படி இருப்பா நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு 2-3 வார்த்தை சித்தார்த்த பத்தி தப்பா சொல்ல மகேஷும் கோவப்பட்டு, மாணிக்கம் இந்த விஷயம் உண்மையானதுன்னு உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் 4 விதமா பேசுவாங்க, உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணும், அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது, தயவு செஞ்சு அவர் தப்பா பேசாதீங்கிறாரு. மேகா வீட்டுக்கு போன மகேஷ் அங்க மேகா இல்லாதனால வழியில புது சிம் வாங்கி மேகாவுக்கு போன் பண்ணி பேசுறப்போ மேகாவும், தேவையில்லாம எனக்கு போன் பண்ணாத, வயிற்றுல சித்துவோட குழந்தை வளருது, இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன விட்டுருன்னு கெஞ்சி போனை கட் பண்ணிடுறாங்க. செல்லம்மா அவங்களோட ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அவங்க கூட வேலை செய்யறவங்க, அவங்களோட கல்யாணத்துக்கு தான் நாங்க வரலான்னு இருந்தோம், ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் போவானான்னு சொல்லிட்டாங்க, என்ன விஷயம் தெரியாம நான் இந்த கல்யாணத்துக்கு போவானான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வர முடியாது செல்லம்மா, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றேன். செல்லம்மாவும் இதை கேட்டு வருத்தப்படுறாங்க. மேகா கிட்ட பேச முடியாத மகேஷ், சரி நம்ம கிளம்பி வீட்டுக்கே போயிடலான்னு மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி வீட்டுல விட சொல்றாரு. மகேஷும் ரொம்ப நேரம் மேகாவுக்கு ட்ரை பண்ணி போன் எடுக்காதனால ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோன்னு தன்னோட உண்மையெல்லாம் சொல்லி அனுப்புறாரு. மகேஷ் பேசினதெல்லாம் கேட்ட மாணிக்கம், ஐயோ மகேஷ் தான் அப்போ மேகாவோட கர்ப்பத்துக்கு காரணமா, இதுக்கு மேல இவனை விட்டானா மேகா கூட சேர்ந்துருவான், அப்புறம் செல்லம்மா எனக்கு கிடைக்க மாட்டா, சித்து அவனை கல்யாணம் பண்ணிப்பா, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அங்க கிட்ட இந்த பேட் எடுத்து மகேஷ் தலையில ஓங்கி அடிச்சு வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டுறாரு. இதான் என்னை எப்ப சொல்ல நடந்தது.